இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் வெள்ளக்கோவில் சாலையை சேர்ந்தவர் முத்துசாமி. இவருக்கு வயது 70. முன்னாள் ராணுவ வீரரான இவருக்கு மனைவி, மகன் இருக்கிறார்கள். முத்துசாமியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் இவருடைய மனைவி 20 வருடங்களுக்கு முன்பாகவே பிரிந்து சென்று விட்டார். மகன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இதனால் மூலனூர் வெள்ளக்கோவில் சாலையில் உள்ள வீட்டில் முத்துசாமி மட்டும் தனியே வசித்து வருகிறார். இவருக்கு மூலனூர் அருகே இருக்கக்கூடிய கிழங்கு குண்டல் ஊராட்சிக்கு உட்பட்ட சுள்ளிபெரிக்க பாளையத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் பணிகளை கவனிப்பதற்காக அம்சா மற்றும் அவருடைய கணவர் ரவியை இவர் நியமித்துள்ளார். இந்த தோட்டத்துக்கு அருகே வேலுசாமி என்பவரின் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்திருக்கிறார்கள். வேலுசாமி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் தன்னுடைய தோட்டத்திலேயே அவருக்கு வேலை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அம்சாவுக்கும் முத்துசாமிக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு வேலுசாமி இடையூறாக இருந்ததால் அவரை அடித்து எரித்து தோட்டத்திலேயே புதைத்து விடுகிறார் இந்த முத்துசாமி. இதற்கு உடந்தையாக இருந்தது அம்சா. ஆனால் அவரே தன்னுடைய கணவர் ரவியிடம் இதை பற்றி எதேச்சையாக சொல்லிவிட ரவியோ பலரிடம் அதை சொல்லியிருக்கிறார். இதனால் முத்துசாமிக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் முத்துசாமிக்கும் அம்சாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கள்ள உறவை பற்றி ஊரார் ரவியிடம் சொல்லியிருக்கிறார்கள். இதை கேட்டு ஆத்திரமடைந்த ரவி முத்துசாமியிடம் வந்து சண்டை போட்டிருக்கிறார். ரவியை விட்டு வைத்தால் அம்சாவுடன் உல்லாசமாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்த முத்துசாமி அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார். அதற்கு அம்சா உடந்தையாக இருந்திருக்கிறார். ரவியை கொலை செய்து எரித்த பின்னர் பாதி எரிந்த உடலை தோட்டத்திலேயே புதைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அம்சாவும் முத்துசாமியும் எப்போதும் போல் தோட்ட வேலைகளை கவனித்துக் கொண்டு உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். ஊரை நம்ப வைப்பதற்காக சில மாதங்களுக்கு முன்பு திடீரென்று தன்னுடைய கணவரை காணவில்லை என்று மூலனூர் போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார் அம்சா. போலீசார் விசாரிப்பதாக சொன்ன பிறகு வழக்கம் போல முத்துசாமியுடன் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார். இதற்கிடையில் வேலுசாமியின் சகோதரி தன்னுடைய அண்ணனை காணவில்லை என்று போலீசில் புகார் தெரிவிக்க போலீசார் இது குறித்து விசாரணையில் இறங்க அப்போதுதான் அம்சாவும் முத்துசாமியும் சேர்ந்து வேலுசாமியை கொன்று எரித்து புதைத்ததை சொல்லியிருக்கிறார்கள். அப்போது போலீசாருக்கு சந்தேகம் வர, அப்படியானால் ரவி எங்கே என்று மீண்டும் திருவி கேட்க ரவியையும் கொலை செய்து எரித்து புதைத்ததை சொல்லியிருக்கிறார்கள். இதனை அடுத்து புதைக்கப்பட்டதாக சொன்ன ரவி வேலுசாமி உடலை தோண்டி எடுத்து ஆய்வுக்காக இப்போது அனுப்பியிருக்கிறார்கள். முத்துசாமியையும் அம்சாவையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் போலீசார். இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.